சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு தேன்குழல் முறுக்கு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல தேங்காய் பால் வாசனையோடு இருக்கும். இது பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபி இது. இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். இதுக்கு நான் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், அதாவது பயத்தம்பருப்பு. அதை எடுத்து வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. அதாவது வாசனை வரைக்கும் வறுக்கணும். நல்லா சிவந்து வரணும், நெய்யில் நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா லைட்டாக நல்லா சூடு வந்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வறுக்கணும். வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. நல்லா ஆறட்டு. இப்போ அதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம அதே கடாய் சூட்டிலே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை போட்டு அதையும் சூடான உடனே அதையும் எடுத்துருங்க. நம்ம பாசிப்பருப்பு வறுத்து வச்சோம்லேயே அதில் போட்டுருங்க. இப்போ நல்லா ஆறட்டு. ஆறின பிறகு தான் நம்ம பவுட்ரு பண்ணணும். பாருங்கள், நல்லா ஆறிட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு சல்லடை வச்சு இதை சலித்து எடுத்துருங்க. நல்லா சலித்து எடுத்துருங்க. அப்படியே குருணை வந்தாலும் 2வது போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக கொஞ்சம் தான் வந்திருக்கு, அதனால் நான் போட்டு ஒரு நேரம் அரைச்சி எடுத்துகிறேன். இப்படியே போட்டுக்கிட்டு கொஞ்சம் வரும். இதை நம்ம கூட்டு பொரியல் வைப்போம்லேயே அதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு அரிசி மாவு, நான் பாசிப்பருப்பு 1/4 கப்பு கலந்தோம்லேயே அதிலே தான் 1 கப்பு அரிசி மாவு. அதாவது அரிசி மாவு வறுத்த அரிசி மாவு வறுத்து தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். வறுத்த இடியாப்ப மாவு இருக்கும்லேயே அந்த மாவு எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு கரையில் இருக்கட்டு. இப்போ நான் ஒரு 1/4 கப்பு சீனி எடுத்துகிறேன். அதை நல்லா பவுட்ரு பண்ணிடணும். 1/4 கப்பு போதும், அதுக்கு மேலே வேண்டாம், திகட்டும். இப்போ அதையும் அந்த நம்ம மாவு கலவையில் போட்டுருவோம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை கசக்கி கையில் வச்சு இப்படி கசக்கி போட்டுருங்க. அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு ஏலக்காய் பொடி போட வேண்டாம், இந்த ஜீரகம் போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. அப்படின்னா தான் ரெண்டும் சேர்ந்து உப்பும் இனிப்பும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்க்கு பதிலாக வெண்ணெய் போடலாம். எண்ணெய், சூடான எண்ணெய் காய்ச்சி விட்டுலாம். நான் நெய் போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எல்லாமே எல்லா இடமும் ஒன்று சேர்ந்து வரட்டு. இப்போ நான் 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். 1/2 கப்பு துருவின தேங்காயில் தண்ணி விட்டு இப்போ அரைச்சி நல்லா பால் எடுத்து 1/2 கப்பு எடுத்துருக்கேன். 1/2 கப்பு சரியாக இருக்கும். பாருங்கள், 1/2 கப்பும் சரியாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நம்ம முறுக்கு மாவு பிசையும்லேயே அதே மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படின்னா தான் முறுக்கும் நல்லா சாஃப்டாக நம்ம வாயில் வச்சு கடிக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் தேன்குழல் முறுக்கு அச்சு போட்டிருக்கேன். முறுக்கு மாதிரியே தான் நம்ம பாருங்கள். இப்போ 3லேயுமே நான் பிழிஞ்சு வைக்க போகிறேன். சுலபமான முறையில் செய்திடலாம், சீக்கிரமாக செய்திடலாம். நீங்கள் முதல்ல 1 கப்பு அரிசி மாவுக்குள்ளே தான் போட்டு செய்து பாருங்கள். இதே மாதிரி சின்ன முறுக்கா சுடுங்க. பெரிய முறுக்காட்டும் சுடலாம், ஒன்றும் இல்லை. இப்போ நல்ல எண்ணெய் சூடான உடனே அதில் போட்டுருங்க. பாருங்கள், இப்படி கையில் எடுத்து போடணுன்னா போடுங்க, இல்லைன்னா அதிலேயே நம்ம போட்டுடலாம். பாருங்கள், மேலே மிதந்து வந்த உடனே திருப்பி போடுங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம எடுக்க சமயம் அதுக்கு முறை ஆற கிறிஸ்பியாக வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. ஏன்னா நம்ம சீனி போட்டது அது கொஞ்சம் நிறம் மாறி வரக்கூடாது. அதனால் மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வேகாமல் இருந்தாலும் இருக்கும். பாருங்கள், இப்படி எடுத்துடலாம். இந்த கலரில் எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கிறிஸ்பி குறைவாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆறின உடனே நல்ல கிறிஸ்பி ஆயிரும். இப்போ பாருங்கள், இதை நான் கையில் எடுத்து போடுவேன். அதே தட்டோடையும் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி தட்டோடையும் போட்டுடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், மிதந்த உடனே நீங்கள் அதை திருப்பி போடுங்க. கொஞ்சம் கிறிஸ்பி இது சாஃப்டாக தான் இருக்கும். மற்ற முறுக்கை போல் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வராது. ஆற தான் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த முறுக்கை ஆற தான் நல்லாவும் இருக்கும். பாருங்கள், இதையும் எடுத்துடலாம். நம்ம ரொம்ப நேரம் மாற விட வேண்டாம், இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு.
பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.